பகுதியில் 10,000 லிட்டர் சமையல் எண்ணெய் ஏற்றிச் சென்ற லாரி மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பரத்குமார் வழங்க கேட்கலாம். பரத்குமார், வணக்கம். இந்த விபத்து குறித்து மேலும் சொல்லுங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சுமார் 10,000 லிட்டர் கொள்ளறு கொண்ட அந்த எடிபல் ஆயிலை லாரி ஒன்று நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை வழியாக சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதன்படி நாமக்கல் அடுத்த புதன் சந்தை அருகே செல்லும் போது எண்ணெய் ஏற்றி சென்ற லாரியின் பின்புறம் அடையாளம் தெரியாத வாகனம் மோதிவிட்டு நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த எண்ணெய் ஏற்றி சென்ற லாரியில் இருந்து சமையல் எண்ணெயானது கசிவு ஏற்பட்டதால் அதன் ஓட்டுநர் லாரியை சாலை ஓரத்தில் நிறுத்தினார். இதனையடுத்து சமையல் எண்ணெய் ஏற்றி சென்ற லாரி விபத்து ஏற்பட்டதை அறிந்த அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் தங்களது வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய குடங்கள், வாளிகள் ஆகியவற்றை கொண்டு அந்த எண்ணெயை பிடித்து சென்று வருகின்றனர். இந்த சாலை விபத்து குறித்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்தை ஏற்படுத்தி சென்ற வாகனம் குறித்து தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் பொதுமக்களின் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியிலும் போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பரத். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.